மதுரையில் மக்கள் வீதிக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு மாசத்துக்கு மேலா நியாயமா தொடர்ந்து நடக்கும் போராட்டம். மதுரைக்குள்ள 16 கிலோமீட்டர்களை கடந்து பேரணியாக நுழைந்திருக்கிறார்கள். நீதி கேட்டு நிற்பது மதுரைக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அன்னைக்கு பாண்டிய நெடுஞ்செழியன், இன்றைக்கு அரசாங்கம், அது மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசா மாநில அரசாங்கிறது இல்ல கேள்வி. டங்ஸ்டன் திட்டமே வேண்டாம் என்பதுதான் இந்த கிராம மக்களின் வேள்வி. எதற்காக இத்தனை விலை கொடுத்து இந்த இடம் ஏலத்தில் விற்கப்பட்டிருக்கிறது? இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டங்ஸ்டனை உருவாக்குவதனால் என்ன பலன்? அப்படி உருவாக்கப்படும் டங்ஸ்டனின் போது இருக்கக்கூடிய மற்ற கழிவுகளால் என்ன ஆபத்து? இந்த விவகாரம் எப்ப ஆரம்பிச்சிச்சு, ஏலம் எப்ப விட்டாங்க, மக்கள் ஏன் இவ்வளவு கொந்தளிக்கிறாங்க, பல்வேறு கேள்விகள் இருக்கு. அத்தனைக்குமான பதில இந்த வீடியோல தேட முயற்சிப்போம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மதுரையின் நாயகன் உலகம் கொண்டாடும் சித்திரை திருவிழாவை முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய கள்ளழகர் திருக்கோவில், அந்த கோவில் இருக்கிற இடத்திற்கும் மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மேலூர், இந்த ரெண்டு ஊர்களுக்கும் நடுவில் தான் இந்த அரிட்டாப்பட்டியும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் அமைந்திருக்கிறது. கடந்த பிப்ரவரி 29, 2024 ஒன்றிய அரசு ஏல அறிவிப்பை வெளியிடுறாங்க. டங்ஸ்டன் கனிமம் எடுக்க தமிழ்நாட்டின் நாயக்கர்பட்டி அப்படிங்கிற பேருக்கு கீழே இந்த பகுதிகள் அந்த ஏலத்துல சேர்க்கப்பட்டது. இதில் மொத்த பரப்பளவாக 2015 ஹெக்டேர் பரப்பளவு ஏலம் விடப்பட்டிருக்கிறது. டங்ஸ்டன் கனிமத்தை ஏலத்தில் விட்டதற்கான காரணம் என்னன்னு அவங்க சொல்றாங்கன்னா, பாதுகாப்பு, வாகன மற்றும் மருத்துவ துறைகள் சம்பந்தப்பட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த கனிமத்திற்கான தேவை இருக்கிறது, அதனால் இந்த கனிமம் ஏலத்தில் விடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆத்ம நிர்மான் பாரத் திட்டத்தின் மூலமாக கடந்த நவம்பர் 7ஆம் தேதி ஏலத்தில் வெற்றி பெற்றவர்கள் பற்றிய அறிவிப்பு விடப்படுகிறது. அதுல இந்த ஏலத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை ஏலத்தில் எடுத்த நிறுவனம் இந்துஸ்தான் சிங்க் லிமிடெட். இந்த ஏலத்தை எடுத்த இந்துஸ்தான் சிங்க் லிமிடெட் நிறுவனம் வேதாந்தா குழுமத்தோட ஒரு துணை நிறுவனமா செயல்படும். முதல்ல இந்த அரிட்டாப்பட்டி என்ன, இந்த ஊர்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னா, குறிஞ்சி நிலத்திற்குண்டான 7 குன்றுகள், முல்லை நிலத்திற்குண்டான பெருமாள்பட்டி காடுகள், மருத நிலத்திற்குண்டான நீண்ட நெடிய வயல்வெளிகள், நெய்தல் நிலத்திற்குண்டான உப்புச்சத்து அதிகம் கொண்ட நீர்வளம், பாலை நிலத்திற்குண்டான மலைக்கு பின்புறம் உள்ள மேய்ச்சல் நிலம் அப்படின்னு 5 வகை நிலத்தையும் ஒரு கிராமம் கொண்டிருக்கு. தமிழர் பண்பாட்டில் சொல்லப்பட்ட 5 நிலப்பரப்பும் ஒரே ஊர்ல இருக்கு. அந்த ஊர் தான் அரிட்டாப்பட்டி. 72 ஏரிகள், 200 சுனைகள், 250 பறவை இனங்களை கொண்டு பல்லுயிர்களும் திறந்து விளங்கக்கூடிய தஞ்சம் புகுந்து வாழக்கூடிய ஒரு இடமா அரிட்டாப்பட்டி திகழ்வு. சமண சிற்பங்கள், சமணர் படுகைகள், குடைவரை சிவன் கோவில், சைவ வழிபாட்டின் அடையாளமா அரிதாக காணப்படுகிற லகுலீசர் சிலை இந்த இடத்துல காணப்படுது. சமண மக்கள் தங்கள் குருவான தீர்த்தங்கரரை வழிபட்ட இடமாகவும் திருப்பிணையர் மலை அப்படிங்கிறது இந்த அரிட்டாப்பட்டி மலைக்குண்டான உண்மையான முன்னாடி காலத்துல இருந்த புழக்கத்துல இருந்த ஒரு பெயர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது எல்லா டேட்டாவுமே அகழ்வாராய்ச்சி மூலமா, தொல்பொருள் ஆராய்ச்சி மூலமா இந்த மலையை வச்சு ஃபேக்சுவலா எடுத்த டேட்டா. திருநெல்வேலியை சேர்ந்த செலியன் அப்படிங்கிறவர் இங்க ஒரு குகையை ஏற்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகள் மூலமாக தெரிய வருது. தமிழை செம்மொழியாக நாம் கொண்டாடுகிறோம். செம்மொழி அந்தஸ்து தமிழுக்கு கிடைச்சதற்கு முக்கியமான காரணம் தொன்மையின் சான்றா இருக்கக்கூடிய தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்ட ஒரு இடமா இந்த அரிட்டாப்பட்டி மலையும், இந்த கிடைச்ச தமிழ் வட்டெழுத்துக்களும் மற்றும் கல்வெட்டுகள் மூலம் கிடைத்த தமிழி பிராமி எழுத்துக்களும் திகழுது. அத்தனை இடங்களிலும் 2022 நவம்பர் 22ஆம் தேதி தமிழ்நாடு அரசு பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்கிறாங்க. 2ஆம் நூற்றாண்டு முதலே பல்வேறு அடையாளங்களை தன்னுள்ளே கொண்ட ஒரு பகுதி. இந்த பகுதியை வெறும் ஹெக்டேரா, வெறும் பரப்பளவா தான் பார்க்கணுமா? இல்ல இந்த பகுதிய பாரம்பரியத்தின் அடையாளமா, பண்பாட்டின் அடையாளமா, மக்கள் வாழ்ந்த இடமா, மக்கள் வாழும் இடமா, பல்லுயிர்களும் வந்து சேரும் புகலிடமா பார்க்கணுமா? இயற்கையின் பெருநிலமான இந்த அரிட்டாப்பட்டியோட முந்தைய காலத்துல இருந்த இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? பாதிரி குடி. அதற்கான அர்த்தம், இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இந்த மலையை பாதுகாப்பவர்கள், பாதுகாப்பவர்களின் குடி பாதிரி குடியாகி இருக்கிறது. அன்று தொடங்கி இன்று வரை இந்த மக்கள் இந்த மலையையும் இந்த பல்லுயிர்களையும் காக்க தங்களது போராட்டங்களை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். 17ஆம் நூற்றாண்டுல திருமலை நாயக்கர் படையெடுத்து வருகிறார். இந்த அரிட்டாப்பட்டி மலை மீது நின்ற ஒரு வீரன் முரசறைந்து மக்களை எச்சரித்ததனால்
பெரும் சேதம் தவிர்க்கப்படுகிறது. மீண்டும் படையெடுத்து வரும்போது இப்படி முரசடைஞ்சதுனாலதான் போன முறை நமக்கு எந்த பலனும் இல்லைன்னு நினைச்ச திருமலை நாயக்கர் அவனுக்கு இருந்த ஏணியை எடுத்து விடுகிறார். மலை மீது இருந்து இறங்க முடியாமல் அந்த வீரன் அங்கேயே இறந்து போயிருக்கிறான். அந்த வீரனுடைய குடும்பத்திற்கு அவர்கள் வாழ்நாளுக்கு தேவையான பணத்தை பெற்றுக்கொள்ளுமாறு செப்பு பட்டயம் கொடுத்திருக்கிறார் திருமலை நாயக்கர். இப்படி பல்வேறு பாரம்பரியங்களையும் வரலாற்று தரவுகளையும் தமிழின் தொன்மையான சான்றுகளையும் சமணர்கள் சைவர்கள் என பல்வேறு சமய அடையாளங்களையும் பண்பாட்டு தலமாக திகழ்கிறது இந்த அரிட்டாப்பட்டி. பல்வேறு உயிர்கள், அரிதான பறவைகள், பல்வேறு வகையான விலங்குகள் இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய புகலிடமா பல்லுயிரை போற்றும் தமிழர் நிலமாக திகழ்கிறது அரிட்டாப்பட்டி. இத்தனை ஆண்டு பாரம்பரியம் கொண்ட ஒரு ஊர் தான். ஆனா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கும் நீங்க போய் பாருங்க, எல்லாருமே வெள்ளந்தியான மக்கள். வருபவர்கள் அத்தனை பேரும் இவர்களை காப்பாற்ற வருகிறார்கள், இவர்களுக்கு சோதரனாய் இருப்பார்கள், சொந்தமாய் இருப்பார்கள் நினைக்கக்கூடியவங்க. இந்த விவகாரம் தெரிஞ்சதுல இருந்து அவங்க நிம்மதியா தூங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது நான் சொன்ன வார்த்தை இல்லைங்க, இந்த ஊர் மக்களே சொன்ன வார்த்தை. அவர்களுக்கு தூக்கமே வராது. ஏன்னா இந்த ஊரும் இந்த மலையும் இந்த உயிர்களும் அவர்கள் உயிரோடு உறவோடு ஒன்றி உறவாடும் உறவுகள் தான். அவங்க இதுல மிருகங்கள் வேற, பறவைகள் வேற, வெறும் மலை தானே, வெறும் கல்லு தானே, வெறும் மண்ணு தானே, வெறும் தண்ணி தானேன்னு பார்க்கிற மக்கள் இல்லை. நைட்டு படுத்தா தூக்கம் வரதில்லை. ஏன்னா எங்களுடைய அடிப்படை ஆதாரம் அதுதான். எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய சந்ததிக்கு நாங்கள் இதை பாதுகாக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கோம். குடிக்க கூட தண்ணி இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்பட போகிறோம். விவசாயம் எங்களுக்கு முழுமையாக வேணும், வாழ்வாதார மக்களுக்கு வேணும். இதை விட்டுட்டு எங்கே போகிறது? மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அத்தனைக்குமான பாசன நீர் போக்குவரத்து வெகுவா பாதிப்படையும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம். அதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆளுநரை நேரில் சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார். அதிமுக யார் அந்த சார் அப்படின்னு சட்டசபையில தொடங்கி பல்வேறு இடங்கள்ல பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அரிட்டாப்பட்டி மக்கள் 50 நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டமே வேணாம், டங்ஸ்டனே தேவையில்லை அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இந்த டங்ஸ்டனை அதிகமாக உற்பத்தி செய்த சைனா இன்று அதை நிறுத்தி இருக்கிறது. காரணம், இந்த டங்ஸ்டன் உற்பத்தியின் போது உருவாக்கப்படும் கழிவுகளின் மூலம் கேன்சர் எல்லாம் வருது அப்படின்னு அவங்க அதை அனலைஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ஸை அவங்க ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னும் போது தமிழ்நாட்டுல முக்கியமா மதுரைக்கு வெகு அருகில் இருக்கக்கூடிய இவ்வளவு பண்பாட்டு விழுமியங்களை தன்னோடு கொண்டிருக்கிற ஒரு ஊர்ல கண்டிப்பா தோண்டி டங்ஸ்டனை எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் மத்தியில இருந்து ஸ்ட்ராங்கா முன்வைக்கப்படுது. சட்டசபைக்கு ஆளுநர் வர்றாரு. ஆளுநர் வரும்போது திமுகவின் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கோஷம் எழுப்புறாரு. காங்கிரஸ் வெளிநடப்பு செய்து இதற்கு இடையில தேசிய கீதத்தை பாடல, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரத் அப்படிங்கிற ஒண்ணு அவமதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர் ஒரு பக்கம் கோபமா கிளம்பி போயிட்டாரு. ஆளுநர் கிளம்பிட்டாரு, எங்க அண்ணன் கொதிச்சுட்டாரு, அதனால நாங்க களத்துல இறங்கி போராடுறோம்னு எல்லா கட்சிகளும் ஆளுங்கட்சிக்கு எதிராக போராடி கொண்டு இருக்கும் போது ஆளுங்கட்சி அது ஒரு போராட்டத்தை தானே ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த போராட்டத்தின் மூலமாகவோ இல்ல இந்த கெட் அவுட் ரவின்னு சொல்றது மூலமாகவோ இல்ல இவர்கள் ஆளுநர் அப்படிங்கிற இவருக்கு எதிரான போராட்டத்தை இங்க முன்னெடுக்கிறதுனால அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல ஏதேனும் முன்னேற்றம் வரப்போகிறதா? அரிட்டாப்பட்டி மக்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட போகிறதா? அவங்க வைக்கிற கோரிக்கையான இந்த திட்டத்தை முழுமையாக கைவிடுதல், இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தல் போன்றவை எல்லாம் நடைமுறைக்கு வரப்போகிறதா அப்படிங்கிற கேள்வியை பார்க்கும் மக்களிடத்திலே விட்டு விடுகிறேன். பல லட்சக்கணக்கான இளைஞர்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்றது, இந்த விவகாரத்துல மக்களின் பக்கம், விவசாயிகளின் பக்கம், அந்த ஊரை சேர்ந்தவங்க பக்கம் தான் நாங்க நிற்போம். இதுல ஆப்போசிட் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான பேச்சுக்கு கூட இடம் கிடையாது. என்றும் மக்களின் துணையாக தோழனாகத்தான் தமிழக வெற்றி கழகம் திகழும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போது நடந்து கொண்டிருக்கும் மக்கள் போராட்டத்தோடு சேர்த்து தன்னெழுச்சியாக இந்த தமிழக வெற்றி கழக தோழர்களோட குரல் எல்லாம் சேர்த்து எழும்ப தொடங்கும் போது இந்த போராட்டம் விரைவில் நல்லதொரு முடிவை எட்டும். மக்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்படும் என்று நம்புவோம். வாழ்க செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழ்க பாரத மணி திருநாடு.